ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் அரித்மெட்டிக் மீன் ஆர் மீன், அதாவது கூட்டு சராசரி அல்லது சராசரி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட சிம்பிள். சென்ட்ரல் வேல்யூ இஸ் கால் த மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி ஆர் அன் ஆவரேஜ் ஆர் ஏ மெஷர் ஆஃப் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தொகுப்பினுடைய மைய பகுதி தான் மைய மதிப்பு தான் வந்து மீன் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது சராசரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேர் ஆர் 5 ஆவரேஜஸ், மொத்தம் 5 வகையான சராசரிகள் இருக்குது. அமாங் them மீன், மீடியன் அண்ட் மோட் ஆர் கால் சிம்பிள் averages and the other 2 averages, geometric mean and harmonic mean are called the special averages. 5 வகையான கூட்டு சராசரிகள் இருக்குது. இதில் வந்து 5 வகையான சராசரிகள் இருக்குது. இதில் கூட்டு சராசரி, இடைநிலை, அதுக்கப்புறம் முகடு, மீன், மீடியன், மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சிம்பிள் ஆவரேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. எளிய சராசரி இல்லைன்னா சாதாரண சராசரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஜியோமெட்ரிக் மீன் அண்ட் ஹார்மோனிக் மீன் அப்படின்னு பார்க்கும்போது இதை பெருக்கு சராசரி மற்றும் இசை சராசரின்னு இதை சொல்கிறாங்க. இது வந்து ஸ்பெஷல் ஆவரேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பு சராசரிகள் அப்படின்னு இதை வர்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மீனிங் ஆஃப் ஆவரேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது சராசரி அப்படிங்கிறதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். A measure of central tendency is a typical value around which other figures concrete அப்படின்னு சொல்லுவாங்க. மையப்போக்கு, சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னா மையப்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மையப்போக்கினுடைய அளவை அப்படிங்கிறது பார்த்தோன்னா எந்த எண்ணை சுற்றி மற்ற எண்கள் ஒரு எண்ணை மற்ற எண்கள் சார்ந்து இருக்குதோ, அதாவது எந்த எண்ணை மற்ற எண்கள் வந்து சுற்றின அந்த இடத்துல வந்து சார்ந்து இருக்கிறதோ அந்த எண்ணை கண்டறிவது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது an average stands for the whole group of which it forms a part yet represent the whole அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு எண்ணை மற்ற எண்கள் எக்ஸிபிட் பண்ணுதோ, பிரதிபலிக்கிறதோ அந்த எண்ணு தான் சராசரி அப்படின்னு சொல்கிறாங்க. One of the most widely used set of summary figures is known as the measures of location. மொத்தமாக அனைத்து எண்களையும் தொகுத்து சொல்கிறதோ அதுதான் எண்களினுடைய மையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பல்வேறு கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம். The mean of variable is defined as the sum of observations divided by the number of observation. இந்த இடத்துல வேரியபிள் அப்படின்னா மாறிலிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு மாறியினுடைய சராசரி அப்படிங்கிறது மாறிலியினுடைய அனைத்து எண் மதிப்புகளினுடைய கூட்டுத்தொகை தான். இந்த இடத்துல வந்து அந்த கூட்டுத்தொகையை அந்த எண்களினுடைய எண்ணிக்கையால் நம்ம டிவைட் பண்ணோம்னா, வகுத்தோம்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாறிலிகள் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் த வேரியபிள் எக்ஸ் அஸ்யூம்ஸ் என்ங்கிறது வேல்யூ x1 x2 அப்படியே போயிட்டு அதோடைய டோட்டலாக எது கொடுத்துருக்காங்களோ then the mean is given by summing of all x values divided by the number of x values அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற மாறியினுடைய மதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா x1 x2 x3 அப்படியே வரும். அடுத்து இது வந்து n மதிப்புகளினுடைய கூட்டு சராசரி, அந்த மதிப்புகளினுடைய கூட்டுத்தொகை n-ஆல் வகுத்தால் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பார்னா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ப்ளஸ் x4 ப்ளஸ் போட்டு xn ஈக்குவல் டு பை n அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது எல்லாமே 1/n. இட் மீன்ஸ் எக்ஸ் சிக்மா, இது வந்து சிக்மான்னு சொல்லுவாங்க. சிக்மா ni ஈக்குவல் டு சிக்மா 1. இது வந்து பார்க்கலாம். இது கொஞ்சம் இந்த ஃபார்முலா இஸ் ஃபார் அப்ரூவ்ட் ஆர் ரா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தொகுக்கப்படாத விவரங்களுக்கு பயன்படுத்துறது விட்டுறலாம். ஆனால் நமக்கு மெயினாக பார்க்குறது இது தான். இப்போ எக்ஸாம்பிள் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா கால்குலேட் த மீன் ஃபார் கிவன் டேட்டா 2 4 6 8 10ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கூட்டு சராசரி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி. இது டைரக்ட் மெத்தட், நேரடி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா மொத்தம் 2 முறைகள் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் மெத்தட், நேரடி முறை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட்கட் மெத்தட்னா இந்த இடத்துல சுருக்கு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளியாக சீக்கிரமாக சுலபமாக போடக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் மெத்தடு பார்க்க போகிறோம். ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். சிக்மா அதாவது எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு மொத்தம் எத்தனை இருக்குது 1 2 3 4 5ன்னு இருக்கா.
5 இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 30 வருது 30 பை 5ன்னு இருக்குது. ஸோ ஈக்குவல் டு இது ரெண்டு டிவைட் பண்ணோம்னா 6. இதுதான் டைரக்ட் மெத்தட் சிக்மா எக்ஸ் பை என். இதே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஷார்ட்கட் வந்து சுருக்க முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் பார் ப்ளஸ் சிக்மா டி பை என் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சிக்மா டி பை என். இதில் ஏங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்யூம்டு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்யூம்டு மீன் அப்படின்னா அதாவது பார்த்திங்கன்னா நம்மளா ஒரு நம்பரை எடுத்துக்கிறது, எக்ஸாம்பிளுக்கு நம்மளா எடுத்துக்கிறது, அதுதான் ஏன்னு வச்சுக்கிறது. அடுத்து டீனா டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த அனுமதிக்கப்பட்ட அந்த நம்பர்லேருந்து எக்ஸுங்கிறத நம்ம மைனஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் இன் 5 சப்ஜெக்ட். ஒரு மாணவனுடைய 5 சப்ஜெக்டினுடைய மார்க்கை கொடுத்துருக்காங்க. 75, 68, 80, 92 and 56ன்னு இருக்குது. ஃபைண்ட் ஹிஸ் ஆவரேஜ். இவனுடைய சராசரி மதிப்பெண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் என்ன எதுனா அது என்னென்ன மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்களா அது 75, 68, 80, 92, 56ன்னு இருக்குது. சரி, இப்போ டி கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஏ ஃபார்முலா ஏ ப்ளஸ் சிக்மா டி பை என்னு இருக்குது. இப்போ டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் மைனஸ் ஏ. எக்ஸுங்கிறது இங்கே நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க 75, 68ன்னு இருக்குது. ஏங்கிறது அஸ்யூம்டு. நம்மளாம் எந்த நம்பரை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 75 சூஸ் பண்ணாலும் சரி, 68 சூஸ் பண்ணாலும் சரி, 80, 92, 50 எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு இங்கே எக்ஸாம்பிளில் 68 அவங்க அஸ்யூம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம எந்த நம்பரை வேணாலும் மார்க் அஸ்யூம் பண்ணாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 75 இருக்கா, 75 அதுதான் எக்ஸு மைனஸ் ஏங்கிறது இந்த இடத்துல வருது 68. அப்போ 75லேருந்து 68 மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வருது, நமக்கு 7 வருது. அடுத்தது 68 இன்ட்டு 68 என்ன வருது, நமக்கு மைனஸ் பண்ணோம்னா 0 வருது. அப்புறம் 80லேருந்து 68 மைனஸ் பண்ணோம்னா 12. அப்புறம் 92லேருந்து 68 மைனஸ் பண்ணோம்னா 24. ஆமாம் தானே, 92லேருந்து 68 நம்ம மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும், என்னப்பா வருது 24 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 56லேருந்து 68 மைனஸ் பண்ணால் -12ன்னு வருது. ஏன் மைனஸ் வருதுன்னா அந்த எக்ஸோட இது பார்த்திங்கன்னா குறைவு. எதோட கம்பேர் பண்ணி ஏயோட வேல்யூ விட குறைவு, அதனால் அது மைனஸ். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா 7, 12, 24 இது 3 நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த 12 ஆட் பண்ண நம்பரோட 12 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 31 வரும். நமக்கு என்ன வரும், 31 வரும். இப்போ வந்து நமக்கு டி அப்போ அதோட வேல்யூ என்னென்னா 31 அப்படின்னு வரும். நம்ம என்ன நம்பர் இப்போ அஸ்யூம் பண்ணியிருக்கோம் 68 இல்லையா. அப்போ 68 ப்ளஸ் 31 பை கவுண்டிங் எவ்வளவு, நமக்கு என்னோட இது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இருக்குது 5. அப்போ 68 ப்ளஸ் 31 5ஆல் டிவைட் பண்ணோம்னா அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 6.2. ஸோ 68 ப்ளஸ் 6.2 நம்ம ஆட் பண்ணோம்னா 74.2ன்னு வருது. இதுதான் ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலகல் அளவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிம்பிள் பார்த்திங்களையா, அது the measures of central tendencies severe to locate the center of the distribution, but they do not reveal how the items are spread out on either side of the center. This characteristic of a frequency distribution is commonly referred to as dispersion. The degree of a variation is evaluated by various measures of dispersion. There are two kinds of measures of dispersion, namely absolute measure of dispersion and relative measure of dispersion. சராசரி அல்லது மைய அளவைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எண் அப்படிங்கிற பரவல்ல மையத்தினுடைய ஒரு எண்ணை மெயின் பண்ணி காட்டுறது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு எண்ணினுடைய தூரம் எவ்வளோ இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்கக்கூடியது. இதை வந்து எவ்வளோ தூரத்தில் நிற்குதுங்கிறத நம்ம சொல்லணும் இல்லை, ஆனால் ஒரு எண்ணை மட்டுமே பேஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம்.
இதை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. தனித்த விலகல் அளவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று ஒப்பீட்டு விலகல் அளவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்சல்யூட் மெஷர் டிஸ்பர்ஷன் அண்ட் ரிலேட்டிவ் மெஷர்ஸ் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அப்சல்யூட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இண்டிகேட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் வேரியேஷன் இன் a set of values in terms of units of observation. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த அலகால எண் பரவல் தரப்பட்டிருக்குதோ அந்த எண்ணாலேயே என்ன செய்ய முடியும், அந்த விலகல் அளவைகளை கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து தனித்த விலகல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ரிலேட்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆர் ஃப்ரீ ஃப்ரம் த யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் த அப்சர்வேஷன். தே ஆர் பியூர் மெம்பர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பியூர் நம்பர்ஸ். அதாவது இங்கே பார்க்கும்பொழுது ஒப்பீட்டு விலகல் அளவைகள் வந்து அலகுகளிலிருந்து ரொம்ப விடுபட்டவையாக இருக்கும். அவை தனித்த எண்களாக இருக்கலாம், இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட எண் பரவல்களாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது they are used to compare the variation in 2 or more sets which are having different units of measurements of observation அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா திட்ட விலக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் அப்சல்யூட் மெஷர் ஆஃப் த டிஸ்பர்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா விலகல் முறையினுடைய ஒரு அடிப்படை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கால்பியர்சன் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இன் 1893. 1893 கால்பியர்சன் அப்படிங்கிறவள தான் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். The standard deviation is also called as root mean square deviation. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, விலகல் வர்க்கங்களின் சராசரியின் வர்க்கம் மூலம் அப்படின்னு இதை வர்ணிக்கிறாங்க. The reason is that this is the square root of the mean of a square deviation from the arithmetic mean. It provides the accurate result. The square of standard deviation is called the variance அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு சராசரியிலேருந்து விளக்கக்கூடிய தூர வர்க்கங்களுக்கும் சராசரி வர்க்கம் மூலம் ஏதாவது திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். திட்ட விளக்கத்தினுடைய வர்க்கம் தான் வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டீவியேஷன்ஸ் ஆஃப் த கிவன் அப்சர்வேஷன் ஃப்ரம் த அரித்மெட்டிக் மீன். ஒவ்வொரு மதிப்பும் அதன் சராசரிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அளவினுடைய வர்க்கத்தினுடைய கூட்டு சராசரி நேரடி வர்க்கம் மூலம் மதிப்பாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் திட்ட விளக்கம் டீவியேஷன் அப்படின்னு நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்க்கும்போது பாப்புலேஷன் இஸ் டினோட்டட் பை க்ரீக் லெட்டர் சிக்மா. அது என்ன சொல்லுவாங்க, சிக்மான்னு சொல்லுவாங்க. இதையும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் சாம்பிள் டினோட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க வார்த்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கால்குலேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீவியேஷன் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஆக்சுவல் மீன். உண்மை சராசரிலேருந்து இந்த விலக்கல் மதிப்புகளை காணும். இட் மீன்ஸ் நேரடி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெண்டாவது பார்க்கும்போது டீவியேஷன் இஸ் டேக்கன் ஃப்ரம் த அசியூம்டு மீன். அதாவது ஊக சராசரி விலக்கல், அதாவது மறைமுக முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்க்கும்போது ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் பை என் ஆன் த ஹோல், அதாவது சாரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் பை என் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் பை என் இல்லையா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் பவர் 2 மைனஸ் என் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் மீன் இது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம பார்க்கும்போது இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபைண்ட் ஆக்சுவல் மீன் ஆஃப் கிவன் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது உண்மை சராசரி காணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த டீவியேஷன் ஆஃப் ஈச் வேல்யூ ஆஃப் த மீன் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் த டீவியேஷன்ஸ் அண்ட் டேக் த டோட்டல் ஸ்கொயர் டீவியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மதிப்பை வர்க்கப்படுத்தி வர்க்கங்களினுடைய விளக்கங்களை கூட்டுத்தொகையை காணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் த டோட்டல் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிப்பை கூட்டுதல் சிக்மா எக்ஸ் பவர் 2 தொடரில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எண்ணிக்கையால் நம்ம வகுக்கணும். அது சிக்மா எக்ஸ் பவர் 2 பை என் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்கொயர் ரூட் அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் அல்லது சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் பவர் 2 பை என் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸ் ஸ்கொயர் பவர் 2 பை என் அல்லது மாறுபாடு பார்த்திங்கன்னா சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் 2 பவர் 2 பை என் அப்படின்னு இதை கொண்டு வரணும். இது வந்து கண்டிப்பாக 30க்கு கீழே இருக்கக்கூடியது தான், இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிளோட நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.